ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 340 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ரிலீஸுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மூவை டோடா அண்ட் லீஃப் டீம் தோத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா. மூவ் ஸ்டாப் ஆவாரு. காபுட்டோ தானே கான்சியஸ்ல இருப்பான். மூவோட கான்சியஸ் அவருக்கு திரும்ப வரவும் இப்படிதான் எனக்கு கான்சியஸ்னஸ் வரணுமான்ட்டு பார்க்கும்போது அவரோட உடம்பு க்ளோ ஆகும். இதுக்கப்புறம் பாக்குரா கிட்ட காட்டுவாங்க. மாக்கி பாக்குரா சென்ஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு திங்க் பண்றப்ப பாக்குரா மாக்கியை கூப்பிடுவா. காங்க்ரோ கிட்ட காட்டுவாங்க. டெய்டரா பயங்கரமா துள்ளுவான். நான் வெளியே விட போறீங்களா இல்ல நானே வெடிச்சு சதறட்டான்னு கேட்பான். லைட்டிங் ஸ்டைல வச்சு உன்னை சீல் பண்ணிடுவோண்டா, உனக்கே தெரியும் உன்னால வெடிக்க முடியாது, கொஞ்சம் மூடிட்டுறான்பா. டெய்டரா பயங்கர கடுப்பாவான். அவன் உடம்பு க்ளோ ஆகும். இதை பார்த்த காங்க்ரோ ஐயோ அவன் வெடிக்க போறான்ட்டு பயப்படுவான். இதே விஷயம் தான் கிமிமாரோ சியோ டான் கிட்டையும் நடக்கும். டான் எவனோ ஒருத்த சாதிச்சிட்டான் போலன்பாரு. பிஏ காட்டுவாங்க. ஜின்சுரிகிஸ் க்ளோ ஆகிறத பார்த்துட்டு நருட்டோ ஜின்சுரிகிஸ் அவ்வளோதான், பார்க்க போனா இட்டாச்சி சாதிச்சிட்டான் பாரு. நருட்டோ மனசுக்குள்ள இட்டாச்சிக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். பி ஆனா இன்னும் பேட்டில் முடியலன்பாரு. நருட்டோ வாங்க போலான்பா. ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபிஸோட சோல்ஸ் மேல போறத காட்டுவாங்க. ஓனாக்கி கிட்ட சொல்லிருங்கன்ட்டு அலைட் ஷினோபி ஃபோர்ஸோட ஃபியூச்சரை பாதுகாக்க சொல்லுவாரு. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்பாரு. என்னடா நடக்குதுன்னு பாப்பாரு. டெய்டரா புரிஞ்சு போச்சு, அந்த புத்தக புழுவை தூக்கிட்டாங்க போலன்பா. காங்க்ரோ அது முட்டாள்தனமா இருந்துச்சு, எங்களை இப்படி பயமுறுத்தாதேன்பா. டெய்டரா அது ஒன்னும் முட்டாள்தனம்லாம் இல்லடா, ஆர்ட்டுங்க இது அழிவில்லாததுன்பா. அவனோட சோல் மேல போகும். காங்க்ரோ இப்படி பயமுறுத்திட்டானேடான்ட்டு கிராண்ட் சியோவை பார்க்க ஓடுவான். பாக்குராவோட ஆன்மா மேல போறப்ப பார்க்க போன சபிக்கப்பட்ட மந்திரத்துல இருந்து விடுதலை இறந்துட்டோம் போலன்பாங்க. மாக்கி வந்துட்டு சென்சென்ட் கூப்பிடுவோம். பாக்குரா வீணா செத்து போயிடக்கூடாதுன்பா மாக்கி கிட்ட. சென்சென்ட் அழுகும் போது நீங்க எல்லாரும் முன்னோக்கி செல்றதுக்கான வருங்காலங்கிற ஒண்ணு இருக்குன்பாங்க. அவங்க சோல் அப்படியே ஃபேட் ஆயிரும். சியோவை காட்டுவாங்க. எப்படியோ ஒரு வழியே சாக போறோம்பாங்க. காங்க்ரோ வந்துட்டு கிராணி சியோங்கவும் காங்க்ரோன்பாங்க. பப்பட் மாஸ்டர் டெக்னிக்ஸை உன்ன நம்பி விட்டுட்டு போறேன்பாங்க சியோ. அதை ஏத்துக்கிட்டு முன்னோக்கி கொண்டு போறோம் கிராணி சியோன்பாங்க காங்க்ரோ. இதுக்கப்புறமாவும் சத்தமா நடிக்கிற வேலை இல்லைன்ட்டு போயிருவாங்க. டானை காட்டுவாங்க. எதிர்பார்த்த மாதிரியே இப்ப என்னோட உடம்ப என்னால ஃப்ரீயா கண்ட்ரோல் பண்ண முடியுது. சோசா பேரியர் எடுத்து விடுறியா, இப்போதைக்கு சேஃப் தான் பாரு. சோசா அப்படியான்ட்டு இதுக்கப்புறம் பேரியர் வேணான்னு பாரு. எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. சோசா என்ன மன்னிச்சிருன்னு பாரு. டான் சீல் ஃபார்மேஷன் பண்ணுவாரு. அது கோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜுட்ஸு தானு கேட்பாரு சோசா. தயவு செஞ்சு சீக்கிரமா லேடி சுனாடே சைட் போங்கன்னு பாரு. டான் இந்த ஒரு ஜுட்ஸு ஏகப்பட்ட ஷினோபிஸை கொண்டிருக்குது. ஆனா இது எந்த மாதிரியான சமயத்துல ஹேண்டியா இருக்கும்னு இமேஜின் கூட பண்ணி பார்த்தது இல்லைன்ட்டு கோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜுட்ஸு பண்ணிருப்பாரு. ரீஅனிமேஷன் ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஆன்மாக்கள் மேல போகுது. அதே சமயம் இந்த ஜுட்ஸு மூலமா ஆன்மாவையும் கண்ட்ரோல் செய்ய முடியுதுன்னு பாரு டான். சோசா சுத்தி இருக்க விஷயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு அதிக நேரம் இல்ல, சீக்கிரம் போங்கன்னு பாரு. காகுசு நெஜியோட அப்பா அண்ட் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்க ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபிஸோட சோல்ஸ் போறதை காட்டுவாங்க. டான் எல்லாத்துக்கும் நன்றி சோசான்ட்டு ஃபேர்வெல் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இதை பார்த்தா லீஃப் ஷினோபி அமேசிங்ன்ட்டு அவர் நிஜமானுமே கோஸ்ட் மாய் பறக்கிறாருன்பான். இந்த கோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னதான்னு கேட்கவும் சோசா இந்த ஜுட்ஸு நம்மள வாழ்ற பேயாவே மாத்திரும், எதிரிய கொள்ள அதிக டிஸ்டன்ஸுக்கு டிராவல் ஆகி போய் கொள்ளலாம், ஒரிஜினலாவே அதான் பாரு. டான் சுனாடேன்ட்டு பாஸ்ட் திங்க் பண்ணுவாரு. நம்ம கிராமத்தோட எதிர்காலத்துக்கு நம்ம செய்யற உயிர் தியாகங்களை குறைச்சாகணும், அதுக்கான செய்து தான் அவசியம் பாரு. டான் எனக்கு புரியுது, நீ சொல்றது சரிதான்னு சுனாடே சொல்லும் போது எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யும் பாரு. சுனாடே என்ன தேவைனாலும் செய்யறேன்னு இருப்பாங்க, நீ தான் எனக்கு தேவைன்னு இருப்பாரு. சுனாடே டான்ட்டு பாக்குறப்ப டான் நம்ம கனவுகளை உண்மையாக்கலான் இருப்பாரு. சரின்னு இருப்பாங்க சுனாடே. டான் ஷினோபியை நம்ம கனவுன்ட்டு முன்னேறி போவாரு. ஹெச்கியூல காட்டுவாங்க. ஏவோ ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபிஸோட சக்கரெல்லாம் போயிருச்சுன்னு பாரு. ஈனோயிச்சி பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து தகவல் வந்திருக்குன்ட்டு ரீஅனிமேட் செய்யப்பட்ட எல்லா ஷினோபிஸும் சீல் பண்ணப்பட்டவங்கல இருந்து இப்ப சண்டை போட்டு இருக்கவங்க வரைக்கும் எல்லாரும் ஆன்மாக்கள் ஆயிட்டாங்களான்னு பாரு. ஷிகாக்கு இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பா ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை ஏதோ ஒரு வகையில யாரோ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு பாரு. ஏவோ மிஸ்டேக்கே இல்ல, ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாரு. இதை கேட்ட ஷிகாக்கு உடனே இதை எல்லா கம்பெனிக்கு தெரியப்படுத்த சொல்லுவாரு. ஈனோயிச்சி கிட்ட ஜுட்ஸு அண்டன் பண்ணிட்டதா ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஏவோ எல்லாரும் மறையறாங்கன்ட்டு சந்தோஷமா சொல்லுவாரு. ஷிகாக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்தை எந்த கம்பெனி சாதிச்சாங்கன்ட்டு யோசிப்பாரு. இட்டாச்சி சாஸ்கே கிட்ட நீ என்ன மன்னிக்கணும்னு இல்ல, இங்க இப்போல வந்து நீ என்ன செஞ்சாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் உன்னை எப்பவுமே நேசி பண்ணுவான். சோல் வெளியே வந்து இட்டாச்சியோட சிரிப்பை பாக்குறப்ப அவ்வளோ ஹார்ட் வார்மிங்கா இருக்கும். காபுட்டோ இட்டாச்சியோட ஈசானாமி லூப்லயே தான் இருப்பான். சாஸ்கே பாய் சொல்லுவான். ஜின்சுரிக்கியோட சோல்ஸ் வெளியே போத காட்டுவாங்க. நருட்டோ யுகிட்டோ யாகுரா ஹான் ஒட்டக்காட்டா ஃபு வயசானதா அடிக்காரா இதை எங்க கிட்ட விட்டுருங்கன்பா. பி அவங்களா போயிட்டதா சொல்லுவாரு. நருட்டோ அப்பெல்லாம் மற்ற பேட்டல்ஸ் சந்தோஷப்படுவான். மாஸ்க்டு மேன் காபுட்டோ ஃபெயில் ஆயிட்டான்ட்டு கடுப்புல இருப்பான். நருட்டோ கீழே வந்துட்டு அங்க என்னடா லுக்குன்ட்டு மாஸ்க்டு மேன் கிட்ட நீ ஏன் கூட சண்டை போட்டானுன்பா. காய் கூடவே இந்த நோபல் ப்ளூ பீஸ்ட் கூட இருந்தான் பாரு. பார்க்க போனா ரீஅனிமேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு போல என்பார் ககாஷி. மாஸ்க்டு மேன்
அப்புறம் அதுக்கு என்னன்பா ரியல் மாதராவை காட்டுவாங்க. லைட் க்ளோ ஆகிறத பார்த்துட்டு மிசுக்காக அது என்னன்னு கேட்பாங்க. ஓனோக்கி அவனோட சுசானோ போயிருச்சு, ரீஅனிமேட் செய்யப்பட்ட குப்பைகள் சூறாவளியில மாட்டி தவிக்குதுன்னு டவுட்டே இல்ல இது கருத்துங்கும் போது மாதரா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்குன்பா. ரைக்காகி ஷாக் ஆவாரு. சுனாடே ஆனா எங்களுக்கு தான் காபுட்டோவோட லொகேஷனே தெரியாதே, இது சீக்கிரமா இருக்கு, காபுட்டோவை கண்டுபிடிச்சாலுமே இந்த ஜுட்ஸு எப்படி தடுத்தாங்கன்னு யோசிப்பாங்க. யார் செஞ்சிருப்பாங்க மாதிரி கேள்வி கேட்கவும் ஓனோக்கி யார் செஞ்சா என்ன, கண்டிப்பா அதை செஞ்சவன் ஷினோபி வேல்டையை காப்பாத்தின ஹீரோன்பாரு. வானம் இன்னும் நம்மளை கைவில்லின்பாரு ஓனோக்கி. மாதரா பார்க்க போனா உங்க பக்கம் நல்ல ஷினோபி இருப்பான் போலேன்ட்டு, இருந்தாலும் இது உங்களை காப்பாத்தாதுன்பா. மிசுக்காக இப்படி நடக்கும்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருப்பானோன்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. மாதரா அட்டாக் பண்ண வரவும் ஓனோக்கி எல்லாரும் ஆன் கார்ட்ல இருங்க, மறையறதுக்கு முன்னால கடைசி தாக்குதல் வைக்கிறக்கு பாக்குறான் பாரு. மாதரா ஃபயர் ஸ்டைல் டிராகன் ஃபிளேம் கேட்டர்வால் பண்ணுவான். மிசுகாகே தப்பிக்க முடியாதுன்னு யோசிக்கும் போது சுனாடே அவங்க ஹேண்ட்ஸ்ல சக்கராவை செலுத்தி அந்த ஃபயர்ஸை தடுத்திருப்பாங்க. ரெடி ஹொக்காகே நீங்க ஓகேவான்னு கத்துவாங்க. மிசுகாகே ஓகே தாங்கும் போது அவங்களோட 100 ஹீலிங்ஸ் ஜுட்ஸு காலியா இருக்கும். மாதராவோட சோல் வெளியே வரும். சுனாடே அவங்களோட கான்சியஸ்னஸ் இழந்திருப்பாங்க. மாதராவோட சோல் திரும்ப ஒரு ரீஅனிமேட் செய்யப்பட்ட மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அவனை கவர் பண்ணும். சுசானோ கிரியேட் பண்ணி கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வருவான். ரைக்காகே சுனாடேவை காப்பாற்ற போவாரு. ஆனா அவங்கள மூவ் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் குழப்பமா இருக்கும். கான்சியஸே இல்லாத மாதிரி தானே அந்த எப்படி மூவ் ஆனான்னு சுனாடேக்குள்ளே அந்த கேள்விதான் இருக்கும். இது நான் தான் டான் பாரு, சப்கான்சியஸ்ல டான். அவரை பார்த்தோன்னா டான் நீங்க எப்படின்னு கேட்பாங்க. சுனாடே அனிமேஷன் ஜுட்ஸு அண்டன் ஆச்சுல, என்னோட கோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயன்படுத்தி உனக்காக பறந்து வந்தேன், ஆனா அது ஜஸ்ட் மிஸ்லன்னு பாரு. சுனாடே டான்ட்டு பார்க்கவும் நீ மாறவே இல்லை சுனாடேன்னு பாரு. நான் உன்னை எப்பவுமே ஹானஸே தான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்ல வரும்போது சென்டிமெண்ட்டுக்குள்ள இப்ப நேரம் இல்லைன்னு பாரு டான். ஆனா ப்ளீஸ் டான்பாங்க. சுனாடே பாஸ்ட்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். சண்டை போட்டு ஷினோபிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை பார்க்கறது தான் கடமையா. நம்ம கிராமத்துல இருக்க எல்லா மக்களையும் என்னோட காம்ரேட்ஸையும் நான் நேசிக்கிறேன், எல்லாத்தையுமே பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பர்சன் ஒருத்தர் தான் ஹொக்காகே. நான் ஹொக்காகே ஆகணும், அதான் என்னோட கனவுன்னு இருப்பாரு. சுனாடே டான் கிட்ட நீ இறந்தப்பல இருந்தே உன்னோட மெமரிஸை போக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய மாறிட்டேன். உன்னோட வருத்தம் நீ என்னால செய்யலான்னு இருந்தியோ அதெல்லாம் இப்ப நான் செய்யறேன். நான் இப்ப ஹொக்காகேயா இருக்கேன் ஆனாங்கும் போது டான் சுனாடேக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு என்னோட கனவுகளை ஃபுல்ஃபில் பண்றேல எனக்கு அதே போதும், கவலைப்படாதேன்பாரு. நான் உனக்கு நிஜமாலுமே ஏகப்பட்ட வழியை கொடுத்துட்டேன்னு மன்னிப்பு கேட்பாரு. சுனாடே வருத்தப்படுறத பார்த்துட்டு உனக்காக நான் அந்த பக்கமா காத்திருப்பேன், ஆனா சீக்கிரமா வந்துடாதேன்ட்டு கண்ணத்தை புடிச்சிட்டு உனக்காகவும் நீயே என் கனவுக்காகவும் வாழணும்ட்டு நெத்தியில கிஸ் பண்ணுவாரு. சுனாடே டானை கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை யோசிப்பாங்க. டான் இறுதியே எப்படியோ ஒன்னும் ஒரு தடவை காப்பாத்திருக்கேன், இந்த ரீஅனிமேட்டான விஷயமும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சுன்ட்டு மறைஞ்சிருவாரு. அவுட் சைட் சப்கான்சியஸ்ல காட்டுவாங்க. ரைக்காகே ஹொக்காகே கிட்ட ஓகேவான்னு கேட்பாரு. மாதரா அவன் உயிர் சக்தி திரும்பி இருக்கும் போல, கூடவே சக்கராவும் ரிசீவ் பண்ணிருப்ப போல என்பான். சுனாடே ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் பழைய நண்பனை பார்த்தேன்பாங்க. மாதரா சரி சீக்கிரமே அவங்கள திரும்பவும் சந்திப்பன்பான். மிசுக்காகே என்னதான் நடக்குதுங்க, அவனோட சக்கரா வெளியே போற மாதிரி தான் இருந்துச்சு, சடனா திரும்ப அதை அப்படியே ஒட்டிக்கிச்சுன்பாங்க. இவன் இன்னும் ரீஅனிமேட் செய்யப்பட்டவனா தான் இருக்கானான்னு கேட்பாங்க. ஏன் இவன் மட்டும் மாறில, ரீஅனிமேஷன் அண்டன் ஆயிடுச்சுன்னு நினைச்சனேன்னு பாரு. எல்லாரும் கடுப்புல பாக்குறப்ப மாதரா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு இறந்தவங்களை சமன் பண்ற ஜுட்ஸு, இருந்தாலும் அதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்பான். காரா என்ன ரிஸ்க்னு கேட்கவும் மாதரா ஒருத்தனுக்கு ஹேண்ட் சயின்ஸ் கரெக்டா தெரியற வரைக்கும் இறந்த ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க ரீஅனிமேஷனுக்கான ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுக்கலான்பான். சுனாடே ஒப்பந்தத்தை ரத்து செய்வாங்களான்னு கேட்பாங்க. மாதரா அது நடந்ததால நீங்க எல்லாரும் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, அழிவில்லா உடம்பு அளவற்ற சக்கரா எந்த கட்டுப்பாடும் இல்லாத போதுங்கும் போது இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பாரு ஓனோக்கி. மாதரா ஜுட்ஸு கேஸ்டர் கிட்ட சொல்லுங்க இப்படிப்பட்ட ஃபர்பிடன் ஜுட்ஸுவை கேர்லெஸ்ஸா பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு ரீஅனிமேஷன் ரிலீஸ்ன்பான். கேவ்ல இருக்க சாஸ்கேவை காட்டுவாங்க. அவங்க அண்ணனை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் கிளானை யோசிச்சு கிளான்னா என்ன, வில்லேஜ்னா என்ன, ஷினோபினா என்னன்னு திங்க் பண்ணிட்டு மாங்கியோ வர வச்சு நான் தான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சடனா மேல இருந்து கல்லெல்லாம் பொழந்துகிட்டு வரும். சாஸ்கே பின்னாடி போவான். பார்த்தா ஜூகோ அண்ட் சிகட்ஸ் வந்திருப்பாங்க. சாஸ்கே நீங்களாடான்ட்டு பார்க்கவும் இங்க என்னடா பண்றேன்னு கேட்பான் சிகட்ஸு. ரீஅனிமேஷன் தடுத்து நிறுத்துறேன்பான். சிகட்ஸு நீ எப்பவுமே இப்படிதான் விஷயங்களை டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு உன்னை பார்த்தே ரொம்ப நாள் இருக்குண்டா, அதனால தெளிவா என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுன்பான். சாஸ்கே காபுட்டோ நோக்கி கை நீட்டுவான். அந்த புகை களையும் போது சாஸ்கே அதை காபுட்டோன்பான். சிகட்ஸு ஷாக் ஆகவும் காபுட்டோ தான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு கேஸ்டர்ன்பான். மிசுக்காகே இது எப்படி சாத்தியன்ட்டு ரொம்பவும் பயப்படுவாங்க. மாதரா உங்களோட அபத்தமான ஜுட்ஸுல என்ன பிடிச்சி வைக்க முடியாது, என் கூட சண்டை போட்டப்பவே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். பர்ஃபெக்ட் சூசனாவையும் பார்த்திருக்கீங்க, குறிப்பா அதை பார்த்தவங்களே இறந்துருக்கணும், ஆனா அதை திரும்ப எனக்கு பண்றதுக்கு எம்பாரசிங்கா இருக்கே, ஆல்ரெடி ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன், அந்த குறுக்கீட்டால என்னோட இன்ட்ரெஸ்டே போச்சு, அதுக்கு பதிலாக நான் வேணா நைன் டெயில்ஸை மீட்கிறதுக்கு போறேன்பா. ஓனோக்கி என்னட்டு ஷாக் ஆவாரு. நருட்டோ விட்டு சொல்லியிருப்பாருல இந்த மாதராவை நாங்க பாத்துக்கிறோம், அவன் கதையை காலி பண்ணுவான்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இவனை எங்க கிட்ட விட்டு போயிருன்னு இருப்பாருல, அதை யோசிச்சுட்டு போக விட முடியாதுன்னு பாரு ஓனோக்கி. மிசுக்காகே ஓனோக்கியை தடுக்க பார்ப்பாங்க. இவனை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாதுன்னு. ஓனோக்கி இவனை இங்கேயே ஸ்டாப் பண்ணி ஆகணுங்கிறதுல பிடிவாதமா இருப்பாரு. ரொம்ப பரிதாபகரமா கேடான்பா மாதரா. கெடஸ்டாச்சு அட்டாக் பண்ண வரதை காட்டுவாங்க. ககாஷி கையை பாத்துக்குவாரு, காய் காலை பாத்துக்குவாரு. நருட்டோ வாயிலேயே பஞ்ச் பண்ணுவான், பின்னாடி விழுகும். மாஸ்க் மேன் எஸ்கேப் ஆயிருப்பான். என்ன
வருத்தமா இருப்ப போலேன்னு நருட்டோ என்னடா சொல்றேன்னு கேட்பான் மாஸ்க் மேன். மாஸ்க் போட்டிருக்கல இன்சல்ட் ஆனே இல்லைன்னு தெரியல, என் கெஸ்ட்ல சொல்றேன். அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மாஸ்க் கழட்டி காட்டுறா முட்டாளும்பான். இதை பார்த்த கை அப்ரிஷியேட் பண்ணுவார் நருட்டோவை. ககாஷி ஆப்போனன்ட் கிளற வேண்டாம்னு சொல்லியிருந்தான்னு ஃபீல் பண்ணுவாரு. மாஸ்க் மேன் பெனிஹிசாகோ அப்புறம் கொஹாக்குனோ ஜோஹோய சமன் பண்ணிட்டு பார்க்க போனா வேற வழியில அதை தான் பயன்படுத்தி ஆகணும்பான். ககாஷி என்னதுன்னு கேட்பாரு. பெரிய கார்டன் பாட்டில் மாதிரி இருக்குன்னு நருட்டோ. மாஸ்க் மேன் ஃப்ராங்கா சொல்லணும்னா கண்டிஷன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கப்பவே இதை ரிவைவ் பண்ண பாக்குறேன்பா. 8 tailsோட டென்டக்கிள்ஸ் அப்புறம் கின்கக்குவோட உடம்புல இருக்க 9 tails சக்ரா மொத்தமா கெடோ ஸ்டாச்சு எடுத்து வாயில போட்டுரும். மாஸ்க்டு மேன் இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீஸ் தான், ஆனா பவர்ல ஒன்னும் குறைஞ்சது இல்லைன்ட்டு சில் ஃபார்மேஷன் பண்ணுவான். கெடோ ஸ்டாச்சுவோட எல்லா கண்களும் ஓப்பன் ஆயிரும். செம ரேஜோட கத்தும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுட்டு மாஸ்க்டு மேன் இதுதான் டைம்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரோச்சிமாருஸ் ரிட்டர்ன்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.